கைப்பக்குவம் இருக்கே, அது ஒரு கைப்பதம். சரி, இனி நம்ம படிப்போம். நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டாச்சு, தூக்கம் மட்டும் வராம இருந்தா சரிதான். யார் அது? எம்மோ, யாரோ வந்திருக்காங்க. அங்கதானடி இருக்கா, போய் பாரு. போங்க, நான் படிச்சிட்டு இருக்கேன். தீப்தி அக்கா, இவாளா புக்க ஓரமா வச்சிர வேண்டியதான். இல்லனா ஊர் ஃபுல்லா போய் சொல்லிட்டு இருப்பா தீப்தி அக்கா படிச்சிட்டு இருக்கவனு. அது நம்ம ஊர்ல சொன்னா யார் நம்புவா? தீப்தி அக்கா வாங்க விளையாடலாம். விளையாடணுமா? நாளைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க விளையாடுற விளையாட்டுலாம் என்னால விளையாட முடியாது. எனக்கு மெச்சூரிட்டி வந்துட்டு. ஏன்க்கா வர மாட்டீங்க? அதுதானே இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன், எக்ஸாம் இருக்குல்ல. நீ ஸ்கூல்லயே படிச்சது இல்லக்கோ, இதுல காலேஜ்ல என்ன படிக்க போற? நீ மூடு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அது சரி, என்ன விளையாட்டு விளையாட போறியே? கண்ணபுத்தி? அந்த விளையாட்டுக்குலாம் நான் வரல. அப்போ லாக் அண்ட் கீ? இன்ட்ரஸ்ட் இல்ல. அப்போ ஓடி பிடிச்சி? அட எலி குஞ்சி, ரெண்டு ஒண்ணுதான். லாக் அண்ட் கீயும் ஓடதான் செய்யணும், ஓடி பிடிச்சாலும் ஓடதான் செய்யணும். அப்போ ஏதாவது உட்கார்ந்து விளையாடுமா விளையாடுவோமா? எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல. என்னடி இவ எதுக்கு வந்திருக்கா? இங்க பாருங்கம்மா, நான் படிக்கிறேன்னு சொல்றேன், இவ விளையாட கூப்பிடுறா. இங்க பாருமா, அவளெல்லாம் விளையாட கூடாத. அவளுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, படிக்கணும். அப்படி சொல்லுங்கம்மா. சரி ஆண்டி. இங்க படிக்க வேண்டியது 1008 இருக்கு, இதுல வேற வந்துட்டாளுங்க. மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டாவளோ? நானே படிச்சு முன்னேற வழிய பாக்கேன், விட மாட்டிக்காளுங்க. தீபிகா, நீ என்ன மறுபடி வந்துட்டியா? எங்க அம்மாட்ட யாச்சி வாங்க வந்தியோ? இல்லக்கா, கடைசியா ஒரு விளையாட்டு சொல்லலாம்னு வந்தேன். அதெல்லாம் முடியாது, எந்த விளையாட்டா இருந்தாலும் நான் வரல. ஜாலியா விளையாடலாம்னு வந்தேன். கிரவுண்ட்ல எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க. என்ன பாரு சில்லுவண்டு, இந்த மாதிரிலாம் பேசினா நான் வருவேன்னு நினைக்காதே. சரிக்கா, பண்ண போறேன். பாப்பா, இரு ஒரு நிமிஷம். சரி, என்ன விளையாட்டு விளையாட போறியே சொல்லிட்டு போ. சோறு பொங்கி விளையாட போறோம்க்கா. சோறு பொங்கியா? ஆமா, கவின் கிட்ட அது அப்பா புதுசா ஒரு கிச்சன் செட் வாங்கி கொடுத்திருக்காங்க. அத வச்சு விளையாடுறதுக்கு அவன் கூப்பிட்டான். எங்களுக்கு அத பத்தி எப்படி விளையாடணும்னு தெரியாதா, அதான் உங்களை கூப்பிட்டோம். இங்க பாரு, அப்படி சமையல் பண்ணி விளையாடாதா இருந்தா நான் கடைக்காரனா இருப்பேன், சரியா? சரிக்கா, நான் இப்பவே போய் கவின்கிட்ட சொல்றேன். இரு, படிக்கணும்னு வரலாம் நினைச்சேன். எந்த தீய சக்தியும் அணுக கூடாதுன்னு பக்தியா பொட்டும் வச்சேன். என்ன பண்றது, அம்மாக்கு வேற தெரியாம ஓடிரணும். படிப்பா விளையாட்டா? நம்மளுக்கு விளையாட்டு தான் முக்கியம். அழிச்சு விட்டாச்சு, இனி நம்ம போலாம்ல. பார்த்து மெதுவா. ஏடி, நாளைக்கு எக்ஸாம் வச்சு சும்மா லாந்திட்டு இருக்கா? ஏம்மா, நான் லாந்திட்டு இல்ல, படிச்சத சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் மனசுக்குள்ள. ஐயா, அப்படியே மக்களே. நெரு, சாயங்காலம் ஆயிட்டு ஏதாச்சும் காப்பி குடிக்கியா? ஆமாம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு, ஏதாவது போட்டு தாங்க. கொண்டு வரேன் மக்களே. யாரும் இல்ல, தப்பிச்சோம். ரொம்ப நேரம் சவுண்ட் இல்லனா ஏதோ நினைப்பாங்க, அதனால ரெண்டு பியாச்சு கொடுப்போம். ஏம்மா, சொல்லு தீப்தி. எனக்கு கொஞ்சம் காப்பி கிடைக்குமா? இரு, போட்டு தரேன். அப்பாடா, இனி அவங்களுக்கு சந்தேகமே வராது. விளையாண்ட விளையாட்டுல மேலெல்லாம் வலிக்கு. சோறு பொங்கி விளையாடுவான்னு கூட்டிட்டு போனால்வே, கடைசில ஓட விட்டுட்டால்வே. இந்த காப்பி கொண்டு வந்துட்டீலாமா? புக்ல என்ன கால வச்சிருக்கா? இதுதான் நீ படிக்க லட்சணமா? ஐயோ, கவனிக்கலமா. இந்தா, இத குடிச்சிட்டு காலை ஒழுங்கா வச்சு படி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 17 பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வீன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்